பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 94வது அதிகாரம் 18வது வசனம். சங்கீதம் 94:18. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது. அநேக சூழ்நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன சறுக்கல்கள் வருகிறது இயல்பு. ஆனால் அவைகளின் போது நம்மையும் அறியாமலே தேவனுடைய கிருபை நம்மை தாங்குகிறது. அதுதான் உண்மை. அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது. அவருக்கு பயந்தவர்களை சூழ்ந்து அவருடைய கிருபை தாங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையில் தாவீது எழுதுகிறார், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுதே உமது கிருபை என்னை தாங்குகிறது. அந்த வினாடியிலே ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கி கொள்ளுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில் என் கால் சறுக்கி விடுமோ, என்னுடைய வாழ்க்கையில் தடுமாற்றம் வந்து விடுமோ என்று நான் ஒரு நாளும் பயப்படவே கூடாது. ஆண்டவர் நம்மை வழுவாதபடி காத்து கொள்வார். அவருடைய கிருபை நம்மை எப்பொழுதும் சூழ்ந்திருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையில் உற்சாகமாய் ஆண்டவரை நாம் துதித்து கொண்டே இருப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 73வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று என்று சொல்லுகிறார். அதுதான் ஆண்டவருடைய கிருபை. சற்றே தப்பிற்று. ஒரு இமைப்பொழுதில் ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்காவிட்டால் நாம் விழுந்து போய்விடுவோம். அந்த சூழ்நிலையிலே அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் இரவில் நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடறுவான் என்றார். ஆண்டவராகிய இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வெளிச்சம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும்? தாவீது எழுதுகிறார், உமது வசனங்கள் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. கால்களுக்கு தீபமாயிருக்கிறது அவருடைய வார்த்தை. ஆகவே நம்முடைய கால்கள் ஒரு நாளும் இடறி போவதில்லை, தள்ளாடுவது இல்லை, சறுக்குவதில்லை. அவருடைய வசனம் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நம்முடைய பாதையை ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்றுகிறார் அவருடைய வசனத்தினாலே. ஆகவே தான் தாவீது எழுதுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட ஒரு விருட்சத்தை போல, தன் காலத்தில் தப்பாமல் கனி தருகிற ஒரு விருட்சத்தை போல இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நீர்க்கால்கள் தான் ஆண்டவருடைய வசனம். அந்த வசனம் தான் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே வேத வசனத்தை நாம் அதிகமாய் கை கொள்ளும் பொழுது நாம் இருளில் நடக்க மாட்டோம், வெளிச்சத்திலே நடப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள் என்று சிலரை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், ஆண்டவருடைய வசனத்துக்கு செவி கொடுக்காதபடி, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சறுக்கல்களும் இடறுதல்களும் வருகிறதற்கு அதுதான் காரணமாயிருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வசனத்தை நாம் முழுமையாய் பிடித்து கொள்ளும் பொழுது
அந்த வசனத்தை நம் ஆகாரத்தை காட்டிலும் அந்த வேத வசனத்தை நாம் உட்கொள்ளும் பொழுது அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாய் மாறுகிறது. நாம் ஒரு நாளும் இடறி போவதில்லை. திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறி விழுகிறார்கள். வசனத்தை பார்ப்பதல்ல, வாசிப்பதல்ல, கேட்பதல்ல, அந்த வசனத்தின்படி நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுதுதான் நாம் ஒரு நாளும் இடறி விழுவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் சறுக்கல்கள், இடறல்கள், தள்ளாடுதல்கள் ஒரு நாளும் வராது. சங்கீதங்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் என்று தாவீது சொல்லுகிறார். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். இந்த காலை வேளையில் ஆண்டவரிடத்தில் நாம் ஆலோசனையை பெற்று நடக்கும் பொழுது நம்முடைய நடைகள் பிசைக்கி போவதில்லை. ஆண்டவர் அதை ஸ்திரப்படுத்துவார். வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் என்று ஆண்டவரை பார்த்து நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இங்கே தாவீது அழகாக எழுதுகிறார், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே நடத்துவார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை நடத்தி கொண்டு போய் விடுவார், நான் ஒருபோதும் கலங்க மாட்டேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் என்று சொல்லுகிறார். அவர் என்னை ஜீவனுள்ள நாளெல்லாம் நடத்துவார், அவருடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்படி செய்வார், நான் அவருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய், அவருடைய சமூகத்திலே நீடித்த நாட்களாய் நம்மை நிலைத்திருக்க பண்ணுவார். ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே சறுக்குதல்கள், இடறல்கள் வராதபடி, தள்ளாடுகிற அனுபவம் இல்லாதபடி ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். அவருடைய வார்த்தை அதைத்தான் சொல்லுகிறார், புல்லுள்ள இடங்களிலே. ஆண்டவருடைய வார்த்தையை தான் அங்கே புல்லுள்ள இடங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதிகமாய் வேத வசனத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை நம்மை வழுவாதபடி காத்துக்கொள்ளும். ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கால்கள் சறுக்காதபடி, இடராதபடி ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையால் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே, உமது கிருபை என்னை தாங்குகிறது. உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் என்னென்ன சூழ்நிலைகளில் தள்ளாடி கால் சறுக்குகிற நிலைமையில் வந்திருக்கிறார்களோ அவர்களை வெளியே கொண்டு வந்து உம்முடைய வேத வசனம்தான் இரவிலே நடந்தாலும் வெளிச்சம் இல்லாதபடியினாலே இடறுகிற ஒரு அனுபவத்திலிருந்து காப்பாற்றுகிறது உம்முடைய வசனம் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து திருவசனத்துக்கு கீழ்ப்படிந்து வேத வசனத்தின்படி நடக்கும் பொழுது மேன்மையான ஆசீர்வாதங்களை இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்பதை ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறேன். ஒரு நாளும் இடறி போவதில்லை என்று சொல்லி ஒவ்வொருவரையும் நீர் அப்படி ஆசீர்வதியும். எல்லா இடறல்களுக்கும் விலக்கி அவர்களை பாதுகாத்து மறுபடியும் அவருடைய கால்களை உறுதிப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.